ஸோ அகெயின் பேக் காய்ஸ், நம்ம பெரிதும் எதிர்பார்த்த ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சோலோ சிக்காவோ மேட்ச் நடந்து முடிந்து விட்டது. இதில் யார் ட்ரைபிள் சீஃபான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மேட்சோடைய ஆரம்பத்திலேயே ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை ஏன் வாயால் தான் நான் புகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனே த ரியல் ட்ரைபிள் சீஃப், இந்த மேட்ச் நடந்து வெற்றி பெறதே ரோமன் ரெயின்ஸ் தான், அதனால் இப்போவே ரிசல்ட்டை சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மேட்சும் ஆரம்பிக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஸ்டார்டிங்லேயே கொடூரமாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் சோலோ சிக்காவா ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் வலி இருக்குது, எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அடிக்கிறாரு. இது ஒரு ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச், அதனால் எந்த பொருளையோ எந்த வெப்பனையும் எடுத்து பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம். அந்த ஸ்டீல் ஸ்ட்ரெப் எடுத்து அட்டாக் பண்ணுறாரு, தூக்கியே எறிகிறாரு. ரோமன் ரெயின்ஸே சோலோ சிக்காவா மேலே எறிகிறாரு, ஆனால் அதில் தான் மிஸ் ஆகிறாரு. ஸோ இதுக்கு பனிஷ் பண்ணதுக்காக ஸ்டீல் சேர்லாம் எடுத்து ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறதுக்கு போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் அதையும் தடுத்து நிறுத்துறாரு. இந்த மேட்ச் முழுக்க ஒரு சைக்கோ பேத்தாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவா இருந்திருக்காரு. அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்லை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு கட்டத்தில் இவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இவருடைய பிளட் லைன் வந்துடுச்சு. டாமா டாங்கா, ஜாக்கா ஃபாஷு இவங்கெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. சம்மோன் ஸ்பைக்கையும் சோலோ சிக்காவை போட்டார். அப்படிதான் ரோமன் ரெயின்ஸோட சோலி முடிஞ்சிருச்சு. சோலோ சிக்காவா ஜெயிக்க போகிறாரு. 1 2 எங்கே ஜெயிக்கிறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிட்டாருங்க. கிக் அவுட் பண்ணிட்டாரு. ரெஃப்ரி பக்கம்லாம் போகிறாங்க, ஏன் ரெஃப்ரியே அடித்து போடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது முடியலை. ஸோ அதுக்கப்புறமா த ஓஜி பிளட் லைன் வராங்க, ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக நிற்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரோமன் ரெயின்ஸ் த ஸ்பியர் 1 2 நோ. ஸோ ரோமன் ரெயின்ஸும் சோலோ சிக்காவை வீழ்த்த முடியலைங்க. எவ்வளோ போராட்டம் பாருங்களேன். ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவுக்கு ஸ்பியரை போட்டு வின் பண்ண முடியலை. ஸோ அப்போது அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்குது. கெவின் ஓவன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக வந்திருக்காரு. ஐயா உனக்கு அவர் என்னையா பண்ணார், பழைய துரோகத்தை மனசில் ஜிப்பாட்டிக்கு வந்திருக்கிற போட்டுட்டு சோலோ சிக்காவிட்ட போய் இப்போ டேப் அவுட் பண்ணுறா, பின் பண்ணுறான்னு. ஆனால் நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் எத்தனை ஃபினிஷர் போட்டாலும் அதை எதிர்கொண்டு தாங்குற சக்தியுடையவராச்சே. ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ணிட்டாரு. ஒன்றுமே புரியல கெவின் ஓவன்ஸுக்கு, என்னடா அது நம்ம இவன் தோக்க மாட்டுக்கானேன்னு. ஸோ அப்போது நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இந்த இடத்துக்கு யார் வரானா, கோடி ரோட்ஸ் வராரு. ஏன்னா அவருக்கு தான் கெவின் ஓவன்ஸ் கூட பார்க்குறதுக்குல்ல, அவர் கெவின் ஓவன்ஸை சண்டை போட்டுட்டு ஒரு மூலையில் கொண்டு போயிட்டாரு. இதுதான் நல்ல வாய்ப்பு. ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவுக்கு ஸ்பியரை போட்டுட்டாரு. 1 2 3 ஒரே ஒரு தலைவன் தான், ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப் தான், ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். த ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃபாக மீண்டும் மாறிவிட்டார். வி த ஒன், ஐ ஆம் த ஒன் அப்படின்னு சொல்கிறாரு. பால் ஹேமன் மாலையை கையில் எடுத்து போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வருகிறார் தி ராக். ராக் என்ன செய்ய போகிறாரு? இதுதான் நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்கிற குழப்பமே. ராக் அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பக்கம் வராரு. பால் ஹேமன் கிட்ட அந்த ஊலாஃபால மாலையை வாங்குறாரு. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ராக் அந்த மாலையை அப்படியே ரோமன் ரெயின்ஸுக்கு போடுறாரு. நீ தாண்டா ட்ரைபிள் சீஃப், நீ தாண்டா எங்களுடைய ட்ரைபிள் சீஃப்னு ரோமன் ரெயின்ஸோடைய கழுத்தில் ராக் மாலையை போட்டுட்டு அப்படி கையை பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு தி ராக்கும் போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா ஓடிசி இன்னொரு பக்கம் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப் தான், அது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கான்வர்ஸில் கவனிங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ரா இன்றைக்கி ரொம்ப 3 hours ஷோவாக நடக்க போகிறது இல்லை, 3 hours தாண்டி நடக்க போகுது. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெஸ்லிங் தமிழுடன்.